Assalamualaikum. Welcome to Samaiyal attakaasam. Samaiyal attakaasam பதில இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிறது குலுகுலுன்னு கோடைக்கு ஏத்த குல்ஃபி தாங்க. நட்டி குல்ஃபி சொல்லலாம், இல்ல மட் குல்ஃபின்னு சொல்லலாம், பைனாப்பிள் ஃப்ளேவர் சொல்லலாம். இந்த மாதிரி பல ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான குல்ஃபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளே என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இது வந்து பால் வந்து ஒரு டம்ளர் நான் வந்து கொதிச்சு வற்ற விடுறேன். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் குல்ஃபி பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னாக்கா விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் 200 ml கிட்ட. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து ஃப்ளேவருக்கு இந்த பாதாம் ட்ரிங்க் இது சேர்க்குறேன். இது சேர்த்து லாஸ்ட்டாக தூவத்துக்கு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இது இந்த பால் காய்ச்சிட்ருக்கோம்ல, இதில் வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டு கலக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் ட்ரிங்க் வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் போடுறேன் நான். கொஞ்சம் ஆற வச்சுட்டு விப்பிங் க்ரீம் சேர்த்து கலக்கலாம். இதில் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஒரு மூடி ஊற்றுறேன் நான். இது கெட்டியமாகிடுச்சு. விப்பிங் க்ரீம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். இந்த எடுத்து வச்ச பாதத்தை வந்து நம்ம பொடிச்சிக்கலாம். இதை விப்பிங் க்ரீம் சேர்த்துட்றேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இதே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு குழி கரண்டி போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பிஸ்தா தூவிக்கலாம், அப்புறம் லாஸ்ட்லேயும் தூவணும் மேலே. ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து 8 மணி நேரம் குளிர வைக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா ஓவர் நைட் வைக்கணும். நான் வந்து இதில் இந்த மட் இதில் ஊற்றுறேன் நான். மட் குல்ஃபி
குல்ஃபி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது குச்சி வச்சுருக்கேன், பார்பிக்யூ குச்சி தான் 2ஆக வச்சுருக்கேன். நான் தண்ணியில் வச்சு ஃபஸ்ட் செட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. அருமையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஷேப்பு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதே மாதிரி. ரெடி ஆயிடுச்சு குல்ஃபி. நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த பிஸ்தா